கடந்த 3 வீடியோக்களாக ஃப்ரேடோ கோட்பாடுகளை பற்றி நம்ம பார்த்தோம். ஃப்ரேடோ கோட்பாடுனா என்ன, அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த ஏரியாலாம் நம்ம அப்ளை செய்யப்படுங்கிறத நம்ம கடந்த சில வீடியோவை பார்த்தோம். இந்த 4வது வீடியோவில் இதனுடைய ஈவில்ஸ் என்ன, இதனால் என்ன ரிஸ்க் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், ஃப்ரேடோ பிரின்சிபல்ங்கிறது 80-20. 80% விளைவுகளுக்கு 20% காசஸ் தான் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் ஓவர் லுக்கிங் த அதர் 80%. அதாவது உதாரணத்துக்கு 20% கஸ்டமர் 80% ரெவன்யூ கொடுக்குறாங்க, 20% வாடிக்கையாளர்களை வச்சு தான் நம்ம 80% வருமானம் நமக்கு கிடைக்குது, அதனால் இந்த 20% நம்ம பார்த்தா போதும்னு நினைக்கிறோம். அது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சில சரியாக வராது. இப்போ நம்ம ஒரு 80% வாடிக்கையாளரை ஒதுக்குறோம், அவங்கனால ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய பிஸ்னஸ் நமக்கு கிடைக்கலாம், அல்லது நமக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ அவங்களால நமக்கு கிடைக்கலாம், அது புறந்தள்ளப்படுகிறது. ரெண்டாவது, மிஸ் ஐடென்டிஃபைங் த 20%. இந்த 20% சொல்கிறோம்ல, அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமா? ஒரு தவறாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கிடைக்கக்கூடிய டேட்டா ஏதோ நம்மளை தப்பாக வழிகாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் நம்முடைய வளம், நாம் போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும், தவறான பாதையில் கொண்டு நம்மளை விட்டு பெருத்த நஷ்டத்துக்கு நம்ம ஆளாயிடும். மூணாவது, ஷார்ட் டேர்ம் திங்கிங். நம்ம என்ன சொல்கிறோம், 20% ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுங்க, மீதி 80% அடுத்து நம்ம பார்ப்போம் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு 80% ப்ராஜெக்டு அல்லது சர்வீஸ் எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது, டாப் 20 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ இந்த டாப் 20 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மற்ற எம்ப்ளாயீஸ் என்ன நினைப்பாங்க? நீண்ட காலத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குமா? ஒரு குறுகிய காலத்தில் சில லாபங்கள் கிடைக்கலாம், அது போதுமா? நீண்ட காலத்துக்கு நமக்கு லாபம் வரணும். அந்த பொன் முட்டையிடும் வார்த்தை கதை தான். அந்த வார்த்தை என்ன செய்வார், ஒரு நாளைக்கு ஒரு தங்கம் முட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம், படார்னு கழுத்தை அறுத்து அத்தனையும் எடுப்பேன் நினச்சி எடுத்தீங்கன்னா வார்த்தை செத்து போயிடும். இது மாதிரி தான் ஒரு ஷார்ட் டேர்மில் லாபம் சம்பாதிக்க நினச்சோம்னா நம்ம தவறான ஒரு முடிவு கூட போயிடலாம். 4, ஓவர் ஜெனரலைசேஷன். சில நேரங்களில் இந்த 80-20 பிரின்சிபல் எல்லாத்துக்குமே சூட் ஆகாது, எல்லாத்துக்கும் பொதுப்படையாக இதே அப்படி தான் இருக்கும் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி சொல்லும் பொழுது சில தவறுகள் நமக்கு வர வாய்ப்பு இருக்கும், இன்டர் கனெக்டடாக இருக்கும், ஒரு காரணி இன்னொரு காரணியும் இன்டர் கனெக்டடாக இருக்கும். நான் இதை விட்டுருவேன், இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அந்த ரிஸ்க்குனால ஒரு நஷ்டத்தை நமக்கு வரலாம். 5, டிபெண்டன்ஸ் ஆன் லிமிட்டட் டேட்டா. ஒரு சரியில்லாத டேட்டா இல்லை ஒரு தவறான ஒரு டேட்டா நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தவறான டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமை பெறாத ஒரு டேட்டா, இல்லை ஒரு பழைய டேட்டா. ஒரு சேல்ஸை பற்றி நம்ம எடுக்கிறோம், ஒரு கஸ்டமரை பற்றி எடுக்கிறோம், அது பழைய டேட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன் என்னன்னே நம்ம விட்டு போயிடும், இன்னைக்கு நடக்கக்கூடியதே நமக்கு தெரியாமல் போயிடும், அதில் நம்முடைய கவனமே செலுத்தாமல் போயிடுவோம். தென் 6வது, லாஸ் ஆஃப் இன்னோவேஷன். இந்த லாஸ் ஆஃப் இன்னோவேஷனுங்கிற ஒரு புதுமை. நம்ம என்ன செய்கிறோம், சேல்ஸ் எதுலங்க நடக்குது, இந்த 20% ப்ராடக்டில் தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கிது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மீதி 80% பற்றி நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். ஓகே, இன்னைக்கு தேதியில் ரைட்டு தான், ஆனால் இன்னைக்கு லாபம் கிடைக்குங்கிறக்கா தொடர்ந்து லாபம் கிடைக்காது. எப்பயுமே ஒரு ப்ராடக்டில் புதுமை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு ட்ரெயினை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரி இன்ஜினை போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, பஸ்ஸே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீமில் ஓடின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு பேட்டரியில் வண்டி ஓடக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது, ஸ்பீடு கூடிருச்சு. அப்போ இன்னோவேஷனுங்கிறது தேவை. படுத்துட்டு போகிறான் பஸ்ஸில், கார் அது மாதிரி தான், இன்னோவேஷனுங்கிறது நமக்கு தேவை. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவோம். தென் 7வது,
இம்பேலன்ஸ்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், வளங்களை வந்து சமமாக பிரித்து கொடுக்கணும். நம்ம என்ன செய்வோம், 20% முக்கியம்னு சொல்லி நம்முடைய வளத்தில் முக்கால்வாசி ரிசோர்ஸை எங்கே கொண்டு திணிச்சிருவோம், அந்த 20% திணிச்சிருவோம். 80% வேலைகள் ஒதுக்கப்படுகிறது, நெக்லெக்ட் பண்ணுறோம், வேண்டாம் இதில் நம்ம போட வேண்டியதில்லைன்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போட போகுது, ஒரு சிட்டியில் ரோடு போட போகுது. அப்போ நான் அப்போதே சொன்னேன் 20% தான் அதிகமான வெஹிக்கிள்ஸ் ஓடும், மீதி 80% ரோடு வந்து வண்டி ஓடாது பெருசு. ஆனால் அது முக்கியமான ரோடு தான், அதில் மக்கள் போவான், இந்த அளவுக்கு கூட்டமாக போக மாட்டான். அப்போ அந்த ரோடை புறந்தள்ளிடலாமா, குண்டு மொழியாக இருந்தால் பரவாயில்லையா? இது ஒரு தவறான ஒரு நடவடிக்கைகள் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். 8, நெக்லெக்டிங் நிச்சி ஆர் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும், ஆனால் ஒரு எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்கும். இன்னைக்கு ரெவன்யூ வரல அப்படிங்கிறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி இருக்கும், அதில் அதை நம்ம ஒதுக்கலாமா? எத்தனையோ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கடகடகடகடன்னு ஒரு வளர்ச்சிங்கிறது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஒரு இணையம் வரும்போது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலத்தில் டிவியில் அந்த காலத்தில் பார்த்தோம்னா குறிப்பிட்ட நேரம் தான் வரும், ஒரு சேனல் இருக்கும், டிடியில் வரும், அதுவும் நல்லா கூட தெரியாது, புள்ளி அடிக்கும். ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு எமர்ஜிங் ஃபீல்டை நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. 9, பேர்ன் அவுட் ஆன் த 20%. பேர்ன் அவுட்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடைய அதிகபட்சம், அதிக உச்சம்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் அப்படின்னு. உதாரணத்துக்கு 20% சாஃப்ட்வேர் கம்பெனியில் 20% எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கிரிட்டிக்கல் பக்ஸை கொடுத்தோம்னா தீர்த்து வச்சுருவாங்கன்னு சொல்கிறோம். பேர்டன் பேர்டன் பேர்டன், அவன் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த 20% ஒர்க் பண்ணால் போதுமா, 80% ஒர்க் பண்ணலைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிறது. அதாவது இக்னரிங் இன்டர் கனெக்டட்னஸ். ஒரு கிரிட்டிக்கல் பக்ஸு 20% பேர் வந்து பார்த்துட்றோம், அதே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம்னா அப்போ மீதியெல்லாம் முக்கியம் இல்லையா? யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? இது பிரச்சனைகளை கொண்டு வராதா? அப்போ அந்த 10வது பார்த்தீங்கன்னா இக்னரிங் இன்டர் கனெக்டட்னஸ், இதுவுமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் தான். அப்போ இதெல்லாம் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா. இப்போது டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம அனலைஸ் கரெக்டு தானா, நம்ம கரெக்டாக 20% ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தென் ஒரு மாறி சேஞ்சஸ் இஸ் பெர்மனண்ட்டுமாங்க, மாற்றங்கள் தான் நிலையானது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று இருந்ததோட இன்றைக்கி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு அடுத்த மாதம் வேறு ஒரு மாற்றம் வரும், அதெல்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணி பார்த்துட்டோமா? தென் ஷார்ட் டேர்மை மட்டும் பார்க்கக்கூடாது, நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கால அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். தென் ஒரு சில விஷயங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவோம், இது வேண்டி இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதற்கும் ஒரு ஹிடன் வேல்யூ, அதாவது ஒரு மறைமுகமாக சில நன்மைகள் இருக்கும், அதை நம்ம விடுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? தென் இதெல்லாம் தான் நம்மளை வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த 80-20ங்கிற ப்ராக்டிக்கலாக நமக்கு எந்த அளவுக்கு செயல்படுங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரேடோ கோட்பாடுகள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்குமே ஒரு முக்கியமான ஒன்று தான், நம்முடைய பிஸ்னஸுக்குமே முக்கியமான ஒன்று தான். அதில் கவனம் செலுத்துவோம். எல்லாத்துலேயுமே நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அதை எப்படி பயன்படுத்துவது என்பது நமது கைகளில் தான் உள்ளது. நன்றி.